இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இறை வார்த்தை பகிர்வில் அழைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் தன் வார்த்தைகளினால் நம் அனைவரையும் பலப்படுத்தி அவரின் பாதுகாப்பு வழியில் அழைத்து செல்லுகின்ற நம் இறைவனுக்கு நன்றி செலுத்தி, இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆன்மீக அடிநாத செய்தியாக கொடுக்கின்ற இறைவார்த்தைக்கு நாம் கடந்து செல்லுவோம். லூக்கா எழுதிய நற்செய்தி 17ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 11 முதல் 19 முடிய இன்றைய ஆன்மீக சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதி எதை பற்றி பேசுகிறது என்று பார்க்கின்ற பொழுது, 10 தொழுநோயாளர்கள் நோய் நீக்க பெறுதல் என்ற அற்புதமான சிந்தனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தொழுநோயாளர்கள் இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த நிலைமைகள் என்ன என்று சற்று நாம் வரலாற்று பின்னணியை பின்னோக்கி சென்று பார்த்தோம் என்றால், ஒட்டுமொத்த யூத சமுதாயமாக இருக்கட்டும், அந்த பகுதியில் வாழ்ந்த புற இனத்து மக்களாக இருக்கட்டும், சமாரியர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எந்த குடும்பத்தில் ஒருவர் தொழுநோயினால் பாதிக்கப்படுகின்றாரோ அவர் அந்த வீட்டை விட்டு, அந்த பகுதியை விட்டு காட்டுப்பகுதியில் எடுத்து சென்று விடப்பட்டு வந்து விடுவார்கள். மிகவும் அவலமான நிலை அது. அவர்கள் உணவுக்காக தாங்கள் வைத்திருக்கின்ற உணவு தட்டினை மாலை நேரத்தில் அந்த காட்டுப்பகுதியின் எல்லையில் வந்து கதறி தங்கள் தட்டின் வழியாக ஓசை எழுப்பி பசிக்கிறது என்று உணவு கேட்டு அந்த உணவை எடுத்து செல்வார்கள். மிகவும் வேதனைக்குரிய தருணம். ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ யாராக இருந்தாலும் இந்த நோயினால் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த காட்டுப்பகுதியில் அழைத்து சென்று விடப்படுவது வழக்கமாக இருந்தது. இந்த தொழுநோயாளர்கள் ஒட்டுமொத்தமாக யூத சமுதாயத்தை சார்ந்தவர்களா, சமாரிய சமுதாயத்தை சார்ந்தவர்களா, புற இனத்து மக்களா என்று பார்க்கின்ற பொழுது இந்த நற்செய்தி வாசகத்திலே அழகாக இயேசு சூசகமாக வெளிப்படுத்துகிறார். 9 நபர்கள் யூதர்களாகவும் 1 நபர் மட்டும் சமாரியனாகவும் காணப்படுகிறார். ஒரு புத்தக ஆசிரியர் இவ்வாறு தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்கிறார். காட்டுப்பகுதியில் இருக்கின்ற விலங்குகள் அன்றாட உணவுக்காகவும் உறைவிடத்திற்காகவும் அலைந்து திரிகின்ற பொழுது தனக்கு எதிரே வருகின்ற வலுக்குறைந்த மிருகங்களை அடித்து தின்றுவிட்டு உறங்கி தன் நாளை கழித்து கொண்டிருக்குமாம். எப்பொழுது அதிகமாக மழை பெய்கிறதோ அந்த காட்டுப்பகுதி தரை முழுவதுமாக நீரினால் நிரப்பப்படுகின்ற பொழுது ஒட்டுமொத்த மிருகங்களும் மலையின் உச்சி பகுதிக்கு, மேடான பகுதிக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது, எந்த விதமான சூழ்நிலைகளும் இருக்காது. ஏனென்றால் தங்கள் உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற நிலைகள் இருக்குமா. அதுபோலதான் இந்த தொழுநோய் என்று வந்துவிட்ட பிறகு சமாரியனா, புற இனத்தனா, யூதனா என்று யாரும் அங்கே காணப்படவில்லை. அனைவருமே ஒரே நோயினால் பாதிக்கப்பட்டதினால் ஒரே தாய் பிள்ளைகளைப் போல ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது பார்க்கின்ற பொழுது எந்த அளவிற்கு இந்த நோயினால் மட்டும் இப்படி மனித இனம் ஒற்றுமையாக காணப்படுகிறது என்பதை பார்க்கின்ற பொழுது மிகவும் மன வருத்தத்திற்குரிய ஒரு செய்திதான். ஆனால் இந்த 10 நபர்களுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, எங்கள் மீது இரக்கமாயிரும் என்று அவர்கள் இயேசுவிடம் சொல்லுகின்ற பொழுது இயேசு அவர்களை தன்னுடைய கருணை மிக்க பார்வையினால், தன்னுடைய ஒரே ஒரு வார்த்தையினால், தன்னுடைய தொடுதலினால், தன்னுடைய அரவணைப்பினால் அனைத்து நோய்களும் அவர்களுக்கு நீக்க பெறுகின்ற பொழுது நீங்கள் சென்று குருக்களிடம் உங்களை காட்டுங்கள் என்று அனுப்பி வைக்கிறார். சென்றார்கள், குருக்களிடம் காட்டினார்கள், அனுமதி சீட்டு பெற்றார்கள் நோய் நீங்கியதற்கு. ஆனால் ஒரே ஒருவர் மட்டும்தான் வந்தான், மற்ற 9 நபர்கள் வரவில்லை. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இங்கே ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டுகிறது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக கேட்பார் ஒரு கேள்வி. மற்ற 9 நபர்கள் எங்கே? இந்த அந்நியனை தவிர
மற்றவர்கள் நோய் நீங்கவில்லையா என்று கேட்கிறார். இறைவனை ஒரு நன்றி என்கின்ற ஒரு சொல்லாடலுக்காக எதிர்பார்ப்பதை போல நாம் இங்கே காணப்படுகிறது. ஆனால் இறைவன் நம்மிடமிருந்து நன்றி எதிர்பார்க்கவில்லை. மாறாக நாம் எந்த அளவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதைத்தான் சிந்திக்க இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே நம் வாசிக்க கேட்கின்றோம். தீத்துவுக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 1 முதல் 7 முடிய. பவுலடிகளார் எப்பொழுதுமே இறைவனுக்கு நன்றி உள்ளவராக இருக்கின்றார். அதிலும் கிறிஸ்துவுக்கு நன்றி உள்ளவராக இருக்கின்றார். இதை இன்றைய முதல் வாசகத்திலே தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்தில் நம்மால் காண முடிகிறது. இவ்வாறு அவர் எழுதுகிறார். அதாவது 3வது இறைவார்த்தை, ஏனெனில் நாமும் ஒரு காலத்தில் அறியாமையினால் இருந்தோம், கீழ்ப்படியாமல் இருந்தோம், நெறி தவறி சென்றோம், தீய நாட்டங்களுக்கும் பல்வகை சிற்றின்பங்களுக்கும் அடிமைகளாய் இருந்தோம், தீமையிலும் பொறாமையிலும் உழன்றோம், காழ்ப்புணர்ச்சி கொண்டவராய் ஒருவர் மற்றவரை வெறுத்தோம் என்று அழகாக எழுதுகிறார். தான் கடந்த கால வாழ்வு இன்றைய உலக வரலாற்றிலே சொல்லப்படுகிறது கிமு கிபி, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைய முதல் வாசகத்திலே பவுலடிகளார் இதைத்தான் அழகாக எழுதுகிறார். தான் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன், தான் கிறிஸ்துவை சந்தித்த பிறகு, கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்னதாக அவர் எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தார் என்பதையும், அவர் எழுதிய கடிதம் எழுதிய அந்த சமுதாயத்திற்கும் தீத்துவுக்கும் நாம் எப்படி இருந்தோம் என்பதையும் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அழகாக அழைப்பு கொடுக்கிறார். அறியாமையினால் நாம் செய்த தவறுகள் என்னென்ன என்றும், அதன் பிறகு இங்கே பவுலடிகளார் சொல்லுகின்ற வார்த்தை இன்னும் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. 5வது இறைவசனம், நாம் செய்த அருட்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிறப்பு அளிக்கும் தூய ஆவியினாலும் கடவுள் நம்மை மீட்டார். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, என்னதான் நாம் நற்காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும், நல்ல செயல்களை செய்து கொண்டிருந்தாலும், ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருந்தாலும், ஆலயத்திலே அமர்ந்து கொண்டிருந்தாலும், எல்லா விதமான குழுக்களிலும் இணைந்து நல்ல காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் நாம் மீட்பை பெற்றுவிட்டோம் என்று சொல்லிவிட முடியாது. மாறாக கடவுள் அவருடைய ஆவியினாலும் புதுப்பிறப்புக்கும் அளிக்கும் தூய நீரினாலும் நமக்கு மீட்பு கொடுத்திருக்கின்றார். இதை நான் உணர்ந்திருக்கிறேன் என்று பவுலடிகளார் அழகாக சொல்லுகிறார். கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்னதாக அறியாமையில் செய்த தவறுகள் என்ன என்பதை உணர்ந்து கிறிஸ்துவை சந்தித்த பிறகு அவை அனைத்தையும் மாற்றி நற்காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் அந்த மீட்பு என்னுடைய நல்ல காரியங்களுக்காக அல்ல, மாறாக இறைவனுடைய அந்த அற்புதமான ஆவியின் வருகையினால், அவருடைய இரக்கத்தினால் மட்டும்தான் மீட்பு எனக்கு கிடைத்திருக்கிறது சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பவுலடிகளாரை போல இந்த 10 தொழுநோயாளர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்னதாக தொழுநோயினால், குடும்பத்தாரால், சமுதாயத்தினால் அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதே விரட்டி அடிக்கப்பட்ட மக்கள் இயேசுவிடம் இறைஞ்சி கேட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கும் குணமளிக்கும் சக்தியை கொடுத்த பிறகு அவர்கள் இயேசுவை திரும்பி கூட பார்க்காமல் அவர்கள் இல்லம் சென்றதுதான் மிகவும் மன வருத்தத்திற்குரிய செய்தியாக இருக்கிறது. சற்று நாம் அனைவருமே இந்த 10 தொழுநோயாளர்களில் ஒருவராக நம்மை இணைத்து பார்ப்போம். நாம் எப்படி இருந்திருக்கிறோம் என்பதற்கு இன்றைய நற்செய்தி வாசகம் முதல் வாசகம் நமக்கு தெளிவாக பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்படிப்பட்ட மனநிலை நம் வாழ்வில் இருந்திருக்கிறது. பவுலடிகளார் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்னதாக அறிந்தும் அறியாமலும் அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதையும், சந்தித்த பிறகு கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்திருந்தாலும் மாறாக என்னுடைய நற்காரியங்களுக்கு அல்ல, மாறாக அவருடைய இரக்கத்தினால் மட்டுமே நான் மீட்பை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்கள்? கிறிஸ்துவை அறிந்து, கிறிஸ்துவை தெரிந்து, கிறிஸ்துவை ஏற்று, கிறிஸ்துவை உணவாக நம் உள்ளத்தில் ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்விலே கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன், கிறிஸ்துவை சந்தித்த பிறகு, கிறிஸ்துவை பேசுவதற்கு முன், கிறிஸ்து பேசிய பிறகு, கிறிஸ்துவோடு கைப்பிடித்து நடப்பதற்கு முன், கிறிஸ்துவை கைப்பிடித்து நடந்த பிறகு, நடந்து கொண்டிருக்கிற பொழுது
நம் வாழ்வில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்கின்றன? சிந்திக்க இயேசு அழைப்பு கொடுக்கிறார். அவருடைய அழைப்பை ஏற்றவர்களாக தொடருவோம் இந்த நாளிலே. இறையாசிர் என்றும் உங்களோடு.